ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. டுடே கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயம், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக சோம்பு, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர், சில்லி, டர்மரிக் பவுடர், அதை தொடர்ந்து கருவேப்பில்லை, பச்சை மிளகா. நம்ம எடுத்து வச்சிருக்க பரோட்டாவை வந்து ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரோட்டா கொத்து பரோட்டா வேறு லெவலில் கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி அதில் வந்து அந்த ஸ்பைசஸையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்குன்னா அதுலேயே நம்ம புரோட்டாவையும் தூக்கி அதில் போட்டுட்டு நல்லா ஒரு எண்ணெயை ஊற்றி அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு கொத்து பரோட்டா வந்து 50% வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பொறுமையாக அப்படியே ஹோம் மெத்தடில் தான், நம்ம கடையில் மாதிரி கிளாஸ்லாம் அடிக்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரோட்டா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கிரேவி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு பரோட்டா. இதுக்கு மேலே நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறோம். ஒரு தேவையான அளவு முட்டை, ஒரு 3-4 முட்டையை உடச்சி ஊற்றி இதுக்கு மேலே தூக்கி பரோட்டாவை போட்டு ஒரு கிண்டு கிண்டி எடுத்தால் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கொத்து பரோட்டா ரெடி. நாங்களே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட், ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது, ஹோட்டலில் விட நல்லா பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் வீட்லேயே வந்து ஹோம்லி மெத்தடில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் ஆக்சுவல் கொத்து பரோட்டா. கடைங்களில் நீங்கள் வாங்கினா இதே மாதிரி லுக்கில் தான் கிடைக்கும். ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே வந்து ஒரு கார்னிஷை தூவி இதான் நம்ம கொத்து பரோட்டாவோட ஃபைனல் லுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் வேறு லெவல் டெம்ப்டிங்கோடு இருக்குது. நம்மளுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது நாக்கு வருது. ஸோ பேசுகிறதுக்கு டைம் இல்லை. பரோட்டாவை அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இதுதான் பரோட்டாவோட ஃபைனல் லுக்கு. சரி வாங்க நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் பரோட்டாவை சாப்பிட போகலாம். இதுக்கு மேலே இதையோட விடாமல் இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெப்பர் பொடியை தூவிட்டு அப்படியே ஒரு எம்டி பிளேட்டை கீழே வச்சு அதில் பரோட்டாவை தூக்கி தட்டுறோம். கொத்து பரோட்டா, பிரியாணி, முட்டை வித் ஆனியன் ரைத்தா, வேறு லெவல் ஒரு சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை பாய், சி யூ.